உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இன்ஸ்பெக்டர், நீங்க நேர்மையா விசாரிப்பீங்கன்னு நான் எப்படி நம்புறது? மேடம், நீங்க நேர்மையை சந்தேகப்பட வேண்டாம். எனக்கு ஒரே ஒரு வாரம் டைம் கொடுங்க. கார்த்திக்கு என்ன ஆச்சு, யார் என்ன பண்ணாங்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். தப்பு பண்ணது யாரா இருந்தாலும் நான் ஆக்ஷன் எடுப்பேன். ஒரு வாரத்தில் என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தோன்றதை நீங்க பண்ணுங்க. சரி சார், உங்களுக்கு ஒரு வாரம் தான் டைம். ஆனா இந்த குடும்பத்தினால தான் கார்த்திக் ஏதோ ஆயிருக்கு. அதுவும் எங்க சந்தேகம் எல்லாம் இதோ இவன் மேலதான். இவனை காப்பாத்தி ஜாமீன்ல கூட்டிட்டு வந்திருக்கான். எது உண்மை, யார் குற்றவாளிங்கிறத நான் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறேன். ஒரு வாரம் தான் சார் உங்களுக்கு டைம். அப்படி இல்ல நான் மேல் அதிகாரியை பார்த்து பேச வேண்டியதா இருக்கு. அப்பா, அப்ப நான் வரேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, சாப்பிட்டு போலாம்ல? இல்ல, அது சரியா இருக்காது. இந்த குடும்பத்து மேல கம்ப்ளைண்ட் இருக்கு. அதை விசாரிச்சு அப்படி எதுவும் இல்லைன்னு ப்ரூவ் ஆனதும் அதுக்கப்புறம் வந்து விருந்தே சாப்பிட்றேன். போயிட்டு வரா, வாங்க. வர. என்ன நீ போலீஸ்காரர் வேற வந்துட்டு போறாரு? கார்த்திக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதான் தோணுது. அது மட்டும் இல்லாம இந்த மாய ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிட்டு இருக்காளோன்னு சந்தேகமா இருக்கு. ஆமா அண்ணி, அன்னைக்கு நைட்டு அந்த மாயாவும் ஜானகி அக்காவும் வீட்லயே இல்ல. அவங்க எங்க போனாங்கன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியவே இல்ல. பார்வதி, அவங்க கிட்ட போய் நம்ம கேட்டாலும் இத பத்தி எதுவும் சொல்ல மாட்டாங்க. நம்ம எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு விடு. நீங்க சொல்றதும் சரிதான் அண்ணி. என்னைக்கு நைட்டு வீட்டை விட்டு வெளியே போனாங்க? என்னது சார்? இல்ல, நைட்டு ஜானகி அம்மாவும் மாயாவும் வீட்டுல இல்லைன்னு சொன்னீங்களே, அது என்னைக்கு நைட்டு? தயங்காம சொல்லுங்க. அன்னைக்கு கார்த்திக் காணாம போனதா சொன்ன நைட்டு. எங்க போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல, தெரியாதுங்க. சரி, ஓகே. வண்டி எடுங்க. என்ன நீ இவரு போற மாதிரி போயிட்டு திரும்பி வந்து நம்ம பேசுறத கேட்டு இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு போறாரு. பயங்கரமான ஆளா இருப்பாரு போல. ஆமா பார்வதி. ரகு, எதுக்குப்பா பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு இருந்தாங்க? அம்மா, கவர்மெண்ட் நம்ம ஊர்ல புதுசா ஒரு வாட்டர் டேங்க் கட்ட போறாங்களா, அதுக்காக அதிகாரிகள்லாம் வந்து பேசினாங்க. நல்ல விஷயம்தான்ப்பா. பேசி முடிச்சாச்சா? ஊர்க்காரங்க டேங்க் கட்டுறதுக்கு இடம் வேணும்னு கேட்டிருந்தாங்க. நம்ம தோப்பு பக்கத்துல இருக்கிற நிலத்தை கொடுக்கறதா அண்ணன் சொன்னாரு. ஆனா புவனேஸ்வரி தான் எப்பவுமே நீங்க தான் ஊருக்கு ஒரு நல்லதுன்னா செய்யணுமா, இந்த தடவை நாங்க செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டு அது இடம் கொடுக்கறேன்னு சொல்லிருச்சு. அவ குடுக்கறாளா? ஆமாமா. அதுவும் இல்லாம நம்ம குடும்பத்து மேல கேஸ் இருக்கான், அதனால நீங்க கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அண்ணன் தான் புவனேஸ்வரியே கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமா, புவனேஸ்வரி எந்த இடத்த கொடுத்தாங்க? அதான் அவங்க பண்ணை வீடு இருக்குல்ல, அதத்தான். பண்ண வீட்டையே கொடுக்கறேன்னாங்க. அட, பண்ணை வீட்டை போய் யாராவது கொடுப்பாங்களா? அந்த பண்ணை வீட்டுக்கு பின்னாடி ஒரு தோப்பு மாதிரி நிறைய மரங்கள்லாம் இருந்துச்சுல, அந்த இடத்த தான் கொடுக்குறாங்களாம்.
நாளைக்கு காலையில பூமி பூஜை போடுறதுக்காக அந்த இடத்த தான் தோண்ட போறாங்களாமா. அதுக்கப்புறம் அங்கேயே பெரிய டேங்க் ஒண்ணு கட்டிடுவாங்களாம். பெரியம்மா, எல்லாம் முடிஞ்சது. நாளைக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிடும். பெரியம்மா பயப்படாதீங்க, அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. இதுக்கு மேல எப்படி மாயா பயப்படாம இருக்க முடியும்? அவங்க சொல்றது எந்த இடம்னு தெரியுதுல்ல? தெரியுது பெரியம்மா. நாளைக்கு அந்த இடத்த போய் தோண்டினாலே கார்த்திகோட உடம்பு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் எல்லாமே அப்பட்டமா வெளிச்சத்துக்கு வந்துரும். ஊருக்கு முன்னாடி நம்ம குடும்பம் அசிங்கப்பட்டு நிக்கும். பெரியம்மா, அப்படிலாம் எதுவும் நடக்காது. இல்ல மாயா, கஷ்டமோ நஷ்டமோ என்னோட போகட்டும். இந்த குடும்பத்துக்கு எதுவும் ஆகக்கூடாது. நானா போய் சரணடைறதுதான் நல்லதுன்னு தோணுது. பெரியம்மா, நீங்க திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. உங்க பயம்தான் உங்களை இப்படி எல்லாம் யோசிக்க வைக்குது. இந்த நேரத்துல நாம அமைதியா இருந்தாலே போதும். ஐயோ, நாளைக்கு அங்க பள்ளம் தோண்ட போறாங்க. பண்ணட்டும் பெரியம்மா. ஆனா கடவுள் நம்ம பக்கம் இருக்காரு. இந்த நேரத்துல நம்மள காப்பாத்துவாரு. நாளைக்கு மட்டும் அங்க பள்ளம் தோண்டி அவன் உடம்பு மட்டும் வெளியே வந்துருச்சுன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சாலே எனக்கு பயமா இருக்கு மாயா. பெரியம்மா, நான் தான் சொல்றேன்ல பெரியம்மா, அப்படிலாம் எதுவும் நடக்காது. நீங்க தைரியமா இருங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க சொல்ற பதில வச்சுதான் கார்த்திக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க முடியும். எதையும் மறைக்காம சொல்லுங்க. ஆமா சார். எதுக்கு கால் பண்ணாரு? கொஞ்சம் பேசணும்னு சொல்லி என்ன வர சொன்னாரு சார். எதை பத்தி? சார், அது சார், அவரு தனா கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. எந்த தனா? பஞ்சாயத்து தலைவர் ரகுவோட பொண்ணா? ஆமா சார். அதுக்கு எதுக்கு உங்களை பார்க்க வர சொன்னாரு? தனா கிட்ட அவளோட பேட்மிண்டன் காம்படிஷன் பத்தி பேசணும். ஆனா அவளை காண்டாக்ட் பண்ண முடியல. அவகிட்ட நான் கொடுக்குற லெட்டரை கொடுத்துறேன்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்தாரு சார். அப்போ நீங்க தனா வீட்டுக்கு போனீங்களா? ஆமா சார். தனா நல்லா பேட்மிண்டன் விளையாடுற பொண்ணு. அவளுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு தான் நான் போனேன் சார். அந்த பொண்ணை பாத்தீங்களா? அவ வீட்டுக்கு போனேன். அங்க தனாவோட அம்மாவும் மாயாவும் இருந்தாங்க சார். ஆனா தனா தூங்கிக்கிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. அப்போ லெட்டர் கொடுக்கலையா நீங்க? அது வந்து சார், எந்த உண்மையையும் மறைக்காம சொல்றதுதான் உங்களுக்கு நல்லது. கார்த்திக் கிட்ட போய் தனா கிட்ட அந்த லெட்டரை கொடுத்துட்டேன். அவ படிச்சு பார்த்துட்டு நீ சொன்ன டைமுக்கு நான் அங்க வந்துடுறேன்னு சொன்னான்னு சொல்லிடு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.